இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் சாண்ட்விச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கடுகு, சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சு ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சு கொடமிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அது கூட நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச கேரட்டு, பீன்ஸ் இதையும் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பொடியை நறுக்கி வச்சு ஒரு தக்காளியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதோட வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் இருந்தாலும் ஓகே. இதை வந்து ப்ரெட் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதனுடைய ஸ்டஃபிங் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.